ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஐப்பசி மாதம் 11ஆம் நாள் அக்டோபர் 28 செவ்வாய்க்கிழமை சப்தமி திதி. மதியம் 1 மணி வரைக்கும் வந்து பூராட நட்சத்திரங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் ஆரம்பிக்குது. இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரைக்கும், மதியம் வந்து 4:30 மணி முதல் 6 மணி வரை. சூளம் வடக்கு, பரிகாரமா பால் சாப்பிட்டுட்டு போங்க. மேசராசிக்காரர்களுக்கு நீங்க ஒரு கலைத்துறையில வேலை பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல பின்ன வந்து ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிற தொழில் பண்றீங்க அப்படின்னா, அதை சார்ந்த தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த உங்களுடைய வேலை சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. சில பேர் வந்து தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த சிறு ஒப்பந்தங்கள் எல்லாமே போடுவீங்க. ஒரு இடமாற்றங்கள் வந்து இன்னைக்கு இருக்கு. உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். ஓம் கஜலட்சுமியே போற்றி இந்த ஸ்லோகத்தை வந்து தியானம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு முயற்சிகளின் மூலமாக லாபங்கள் உங்களை தேடி வரும். உங்களுடைய சிறப்பான பேச்சு திறமையின் மூலமாகவே லாபங்கள் உங்களை தேடி வரும். ஒப்பந்தங்கள் வந்து இருக்குங்க. தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த சிறு சிறு ஒப்பந்தங்கள் எல்லாமே போடுவீங்க. இன்று ஒரு இடமாற்றம் வந்து இருக்கு. உங்களுடைய தன்னம்பிக்கை உயரும், தைரியம் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். ஓம் தாமோதராய நமக தியானம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு பேச்சு திறமையின் மூலமாகவே அனைத்து காரியங்களும் சாதித்துக் கொள்ளக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியம் உயரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் அமையுது. தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப அழகா பேசுவீங்க. நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிசினஸ் டீலிங் சம்பந்தமான விஷயத்துல போய் பேசி அதுலயுமே பாத்தீங்கன்னா லாபத்தை பார்க்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். இன்னைக்கு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா எல்லா வேலையும் பாருங்க. ஓ வாராகி தாயே போற்றி ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடகராசிக்காரர்களுக்கு இன்று உடல் மனம் சுறுசுறுப்பு இருந்தாலுமே தொழிலில் வியாபாரத்தில் சிறு சிறு விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சில பேர் வந்து தொழில வியாபாரத்துல வந்து தொழில் பண்றவங்க வியாபாரம் பண்றவங்க அதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முதலீடுகளும் பண்ணுவீங்க. தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த சிறிது தூர இல்ல பின்ன வெகு தூர பயணங்கள் வந்து இன்னைக்கு இருக்குங்க உங்களுக்கு. ஓகேங்களா? இருந்தாலுமே அனைத்து காரியங்களுமே ரொம்ப அழகா சாதிச்சிருக்கீங்க. நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா இன்னைக்கு அவ்வளவு சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் ஆனந்தமாகவும் வந்து எல்லா வேலையும் பார்ப்பீங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் வந்து அதிகமா இருக்கு இன்னைக்கு. இன்று ஓம் நந்திவாகனா போற்றி ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு விரயங்கள்ல மெயினா காட்டுதுங்க. செலவுகள் வந்து அதிகமா இருக்கு இன்னைக்கு. அப்போ செலவுகள் வந்து ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க. இருந்தாலுமே எதிர்பாராத ஒரு தனவரவு வந்து இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. எதிர்பாராத ஒரு தனவரவு இன்று உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் வந்து உங்களுக்கு அமைது. உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வரும். ஓம் மதுசூதனாய நமக ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக தொழிலுக்கு பலவிதங்களிலும் வெற்றிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. பலவிதங்களின் உதவிகள் தேடி வரும். வெளிநாட்டு தொடர்பான ஒரு வியாபாரம் பண்றதுக்கு, ஒரு பிசினஸ், அதாவது ஒரு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இதற்கான முயற்சிகளில் வந்து இன்னைக்கு இறங்குவீங்க. அதன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். தொழிலில் லாபங்கள், வியாபாரத்தில் லாபங்கள், நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வுகள், கூடுதல் பொறுப்புகள், இடமாற்றங்கள் எல்லாமே உங்களை தேடி வருங்க. ஓ மகாலட்சுமியை போற்றி தியானம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று தொழில் சார்ந்த நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. உங்களுடைய தந்தையின் மூலமாக, தந்தையின் சொத்துக்களின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அரசாங்கத்தினுடைய முழு அனுசரணையும் ஆதரவும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மனசில் நினைத்த மாதிரியே தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய, வியாபாரத்தில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய, நீங்க வேலை பார்க்குற இடத்துல வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். ஓம் ஸ்கந்தா போற்றி ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரவேண்டிய ஒரு நல்ல விஷயம் வந்து எதிர்பார்த்துருப்போம் இல்லையா? வீட்டில் வந்து திருமணம் சம்பந்தமான ஒரு விஷயம் வந்தாங்க, பார்த்தாங்க, ஓகே நல்ல தகவல் சொல்றோன்னு சொன்னாங்க. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த இப்போ சொல்றாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிறு தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைங்க வெளியில வந்து இது மாதிரி சொல்றாங்க, நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளை சின்னதாக கொலைப்பு விட்டுருவாங்க. இதன் மூலமாக மனதில் சிறு சிறு சஞ்சலங்கள், குழப்பங்கள் எல்லாமே வரும். அரசு சார்ந்த விஷயத்துல வந்து சிறு சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உயர் அதிகாரிகள்கிட்ட, அதாவது நீங்க வேலை பார்க்குற இடத்துலையும் சரிதான், நீங்க ஒரு கான்ட்ராக்டரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசு சம்பந்தமான அலுவலகத்துக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற உயர் அதிகாரிகிட்ட ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க. ஓம் குருவே போற்றி ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு மனதில் சிறு சஞ்சலங்கள், குழப்பங்கள் எல்லாமே இருக்கும். கூட்டு தொழில் சார்ந்த ஒரு விரயம் இருக்கு. கூட்டு தொழில் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் இருக்கு. கூட்டு தொழில் சார்ந்த ஒரு சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதே கூட்டு தொழில் மூலமாக எதிர்பாராத ஒரு தனவரவு வந்து இன்னைக்கு இருக்கு. ஓம் நமோ நாராயணா ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்.
மகர ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய நண்பர்கள் மூலமாக சிறு சிறு கடன்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூட்டு தொழில் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூட்டு தொழிலிருந்து பாத்தீங்கன்னா கடன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூட்டு தொழில் பண்றவங்க தொழிலுக்காக சிறு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. உடல் சார்ந்த சிறு சிறு சங்கடங்கள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உடல் சார்ந்த பிரச்சனைகளை ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. ஓம் துர்காயை போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். கும்ப ராசிக்காரர்களுக்கு மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள். உணவு விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. உங்களுடைய குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க வேலை பார்க்குற இடத்துலையுமே அதாவது தேவையில்லாம சிறு சிறு சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது யார் அப்படின்னா நம்ம நல்லவங்க நினைச்சிட்டு இருப்போம், நம்மளுடைய நண்பர்கள் நினைச்சிட்டு இருப்போம். அவர்கள் மூலமாகவே சிறு தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. ஓம் குருவே போற்றி ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மீன ராசிக்காரர்களுக்கு மனதால் நினைத்த காரியங்களை வெற்றி, குழந்தைகள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்க வேலை பார்க்குற இடத்துலையும் சரிதான், வீட்டிலையும் சரிதான், உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். நீங்க ஒரு கலைத்துறையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கலைத்துறையில புதிய பொறுப்புகள் தேடி வரும். புதிய இடங்களில் இருந்து புதிய இடங்கள்லேருந்து உங்களை வேலை பார்க்கறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுவாங்க. அதற்காக சில நபர்கள் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. நீங்க நினைத்த காரியங்கள் வெற்றி வாய்ப்புகள் இன்று தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். ஓம் முருகா போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.